வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். சீர்காழியில் தமிழக வெற்றி கழகத்தினர் சமய நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்துள்ள திருமுல்லை வாசலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இப்தார் விருந்து அனுசரிக்கப்பட்டது. முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ரமலானை முன்னிட்டு சமய நல்லிணக்க நிகழ்ச்சியாக இப்தார் நிகழ்ச்சியை முன்னெடுக்க உத்தரவிட்டார். அவரது ஆணைக்கிணங்க மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலில் சமய நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் CS குட்டி கோபியின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் தளபதி ரவி வரவேற்று பேசினார். கிழக்கு ஒன்றிய பொருளாளர் ரிஸ்வான் கான் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முகமது வாசிம், சூர்யஹரன், பைசர் அலி, அமீர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கில்லி கமல், விக்கி, சரவணன், டார்வின் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள், மகளிர்கள், மாற்று மதத்தினர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில். தமிழ்நாடு 360 செய்திக்காக சீர்காழியில் இருந்து செய்தியாளர் ஜோசப். சமீப காலமா இப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாமே சமூக நல்லிணக்க நிகழ்ச்சிகள், சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற பேரில் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ சமூக நல்லிணக்கத்துடைய தேவை அதிகமாயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதா சார்? அப்படின்னு சொல்றதை விட சமூக நல்லிணக்க ஒரு ஆட்சி 2026 எல்லா மதம், ஜாதி, மதம் எதுவும் பாராமல் தளபதியால் 2026 இந்த ஆட்சி அமையும் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறது. தளபதியும் அந்த சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அந்த சமூக நல்லிணக்க ஆட்சி கண்டிப்பாக 2026 அமையும்.